ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மாவால் பேச முடியாது, அதான் இன்றைக்கி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். முதல்ல பச்சை அரிசியை போட்டு அதுக்கு மேலே மஞ்சத்தூள் குங்குமம் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த தட்டுலையும் அதே ப்ராசஸ் தான், இன்னும் நடுவில் கொஞ்சம் காசு வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு நடுவில் ஒரு செம்பில் வைக்கிறாங்க, செம்பில் நாமம் போட்டு வைக்கிறாங்க. மண் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுருக்காங்க, அழகாக பிள்ளையார் மாதிரியே இருக்கும். அது மஞ்சள் பிள்ளையார். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க. அதில் பன்னீர் தான் ஊற்றணும், ஆனால் அதிக பன்னீர் ஊற்ற முடியாதனால கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுறாங்க. இப்போ பன்னீர், இப்போ அடுத்து மஞ்சத்தூள் போடுறாங்க. இப்போ கொஞ்சமாக குங்குமம் போடுறாங்க. இப்போ ஜவ்வாறு போடுறாங்க. இப்போ அருகம்புல்லை போடுறாங்க. இப்போ வில்வம் போடுறாங்க. இப்போ துளசி போடுறாங்க. இப்போ வேப்பிலை போடுறாங்க. இப்போ மறிக்குழந்து போடுறாங்க. இது ஜவ்வாறு, பச்சை கற்பூரம், ஜாதி பத்திரி மூணையும் கலந்து வச்சுருக்காங்க. ஏலக்காவும் இப்போ அதில் சேர்ந்துருக்கு. இப்போ நாளையும் அதில் கொட்டுறாங்க. பச்சை கற்பூரம் இன்னும் கொஞ்சம் போடுறாங்க. இப்போ பின்னாடி அலங்காரத்துக்கு மாலை வைக்கிறாங்க. இப்போ அதில் கொஞ்சம் வெத்தலை வைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வச்சாதான் சீக்கிரம் தேங்காய் உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ தேங்காய் வச்சாச்சு. தேங்காயும் அதே மாதிரி நாமம் போட்டு தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் முடியுது.